அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஒரு அவையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரகசியங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு தோழர் இருக்கிறார், சாஹிபு சிர் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரை கூப்பிடுகிறார். ஏனால் நிறைய விடயங்கள் அவருக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குடைய பட்டியலை அவருக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். இது ரகசியம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு போனார்கள். இந்த மாதிரி சில செய்திகளை அவரிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு கேட்கிறார்கள், ஹுதைஃபா, ஃபித்னாவுடைய கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமான்னு கேட்டார்கள். அப்படின்னா என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபித்னா மெல்ல மெல்ல அதிகரிக்கும் என்றார்கள். பெரும்பாலான ஒரு தடவை சொன்னார்கள், நான் பார்க்கிறேன் மழை துளி விழுவது போன்று அரபு வீடுகளுக்கு ஃபித்னா விழுவதை பார்க்கிறேன் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலம் போக போக ஃபித்னாக்கள் அதிகரிக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். நம்முடைய கண்ணாடியை போட்டு பார்க்கிற நேரம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள மனிதனும் இன்றைக்குள்ள மனிதனுக்கும் இன்றைய மனிதர்கள் என்ன சொல்லுவார்கள்னா, அவர்களுக்கு டெக்னாலஜி தெரியாது, காட்டு மிராண்டிகள், இன்றைக்கு தான் சிவிலைஸ் ஆன மனிதர்களை நாம் பார்க்கிறோம் அப்படி பேசுவாங்க. ப்ரொஃபஷனலாக பேசுகிறாங்க, நிறைய விஷயங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள், ரொம்ப அழகாக நடப்பார்கள். அன்றைக்குள்ள மனிதன் அவன் காட்டு மிராண்டி, எழுத தெரியாதவன் அப்படின்னு சொல்லுவார்கள். பெருமானார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதாவது ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் என்றார் ரசூலுல்லாஹ். சொன்னார்கள், காலங்களில் சிறந்தது என்னுடைய காலம் என்றார்கள். இதான் பொற்காலம் என்றார்கள். அதுக்கு பிறகு மெல்ல 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 ஃபித்னாவை நோக்கி போகும். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் ஒப்பிட்டால் அவர்கள் கொஞ்சம் நல்லவர்களாக இருப்பாங்க. அதுக்கு பிறகு வருவர்கள் ரொம்ப மோசமானவர்களாக போயிடுவாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, காலங்களில் சிறந்தது என்னுடைய காலம் என்றாங்க. ஆனா இன்றைக்கு படித்தவரிடம் போய் கேட்டீங்கன்னா, அன்றைக்குள்ள மனிதன் விவரம் அறியாதவன், இன்றைக்கு உள்ளவனுக்கு தான் நிறைய பட்டா சொரியண்டுவான், படிச்சாலாச்சு, படிக்காதவனுக்கு எங்க நாகரிகம் தெரியும். இது நாகரிகம் அறிந்த சமூகம் என்பார்கள். சுத்த பொய். ஏன் பொய் என்றால், அன்றைக்கு நடந்த விபச்சாரமும் இன்றைக்கு நடக்கிற விபச்சாரத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அன்றைக்கு கம்மியாக தான் நடந்துச்சு. இன்றைக்கு நாகரிகம் என்று சொல்லக்கூடியவன் விபச்சாரத்திலேயே மூழ்கி இருக்கிறானா என்று சொல்லுகிற அளவுக்கு ரொம்ப படுமோசமான விபச்சாரம் இங்கே நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்றைக்கு மனிதன் அவனுடைய பாவம் செய்யக்கூடிய சூழல் இப்படி இருக்கல. அவன் காதலிச்சாலும் ஏதோ பண்ணினாலும் மறைந்து மறைந்து கஷ்டப்பட்டு செய்யணும். இன்றைக்கு சமுதாயம் பல்கி பெருகி டெக்னாலஜி எல்லாம் வந்த பிறகு அவர்கள் தொலைத்தொடர்பு சாதனத்தை வைத்து எப்படி மீட் பண்ணலாம், எந்த மாதிரி மீட் பண்ணலாம் என்று ரகசியமாக நிறைய தப்புகள் செய்வதற்கு இன்றைக்குரிய சூழல் இடம் கொடுக்கிறது. அதனால் அன்றைக்குள்ள மனிதன் நல்லவனா, இன்றைக்குள்ள காலம் நல்லமான்னு கேட்டால் இன்றைக்குள்ள காலம் மிக அருவருப்பான காலம். ஏன் நான் அதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு நிறைய சிவிலைஸ் ஆனவர்கள், ரொம்ப நாகரிகம் தெரிந்தவர்கள் அமெரிக்காவில் உள்ளவர்கள் என்று சொல்லுவார்கள், ஐரோப்பாவில் உள்ளவர்கள் ஆசியா கண்டத்தை அப்படி எடுக்க மாட்டாங்க, ஆப்பிரிக்கா ரொம்ப மோசம் என்பார்கள். இந்த அமெரிக்காவில் உள்ளவர்கள் ஐரோப்பாவில் உள்ளவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் பார்த்தால் மிக கேவலமான வேலைகளை தைரியமாக செய்கிறார்கள். அதுக்கு பேர் என்ன? நாகரிகமா? திருமணம் முடிக்க மாட்டார்களாம், அவர்கள் 2 பேர் வாழுவார்களாம், அதுக்கு பேர் லிவிங் டுகெதராம். 2 பேரும் ஒரே வீட்டில் வாழ்வார்கள், விருப்பம் இல்லாவிட்டால் பிரிந்து விடுவார்கள். இந்த லிவிங் டுகெதர் என்ற லைஃபை சொல்லுகிற நேரம் நாங்கள் லிவிங் டுகெதரில் இருக்கிறோம் என்று பெருமையாக பேசுகிறார்கள். கேவலமான ஒரு விஷயம். தாய், சொந்த தாய் மகளை கொண்டு போய் ஒரு கிளப்பில் இறக்கிறார். இது சாதாரணமான விஷயம். அமெரிக்கர்களுக்கு நைட் லைஃப் இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கை இல்லை என்று அர்த்தம், அவர்கள் வாழவில்லை என்று அர்த்தம். இரவு ஆனால் அவர்கள் கிளப்புகளுக்கு போய்விடுவார்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் கிளப்புக்கு போவார்கள். இன்றைக்கு நம்ம நாட்டில் எந்த ஒரு மதத்தவராக இருந்தாலும் ஆம்பளை தான் குடிக்கிறான். இங்க பொம்பளை குடிக்கிறது வீதாசாரம் கம்மி. கணவனும் மனைவியும் உட்கார்ந்து குடித்து விட்டு அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த இரவில் கணவன் மனைவியாகவும் இருப்பார்கள். சில வேளை மனைவி வேற ஒரு கிளப்புக்கு, கணவன் வேற ஒரு கிளப்புக்கு போவார்கள். அவர்கள் இருவரும் குடிக்கிறதுக்கு தகுமை பெற்றிருந்தால் தான் திருமணமுக்கே அவர்கள் தகுதி பெற்றவர்கள். குடிக்காத ஒரு மனைவியை பார்த்து மென்டல் என்று சொல்கிற ஒரு காலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் அந்த பகுதியில் இருந்து எழுதிய எழுத்துக்களை வைத்து நான் சொல்கிறேன். ஆமினா அஸ்லமி என்ற ஒரு பெண் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டு இந்த செய்திகளை சொல்லுகிறார்.
அந்த அளவுக்கு படுமோசமாக அவர்கள் இரவிலே அவர்கள் போத்தலை ஊற்றி குடித்தால் அந்த குடிக்கிற 2 பேரும் திருமணத்துக்கு தகுதி, அதுதான் வாழ்க்கைக்குரிய தகுதி. குடிக்காத ஒரு பெண்ணோடு நான் எப்படி வாழ்வது? என் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வதற்கு அவளுக்கு அது தேவை என்ற தகவை பார்க்கிற உலகம். இவர்கள் நல்லவர்களா? ஒரு பெண் பிள்ளை அதாவது வயதுக்கு வருகிறது, ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை என்பதை அவர்கள் எல்லை கடந்து பேசுகிறார்கள். மனித உரிமை மனித உரிமை மனித உரிமை என்று எங்கேயோ போயிட்டார்கள். அவங்க மனித உரிமையை பேசினா தனியாக குத்துபா அதுக்கு ஒதுக்கணும். அந்த அளவுக்கு படுமோசமான மனித உரிமை அது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் சகோதரி என்னோடு ஒரு 45 நிமிடத்துக்கு மேல் பேசினார். கனடாவை சேர்ந்த எங்களுடைய இலங்கை நாட்டை சேர்ந்தவர். அழுது பேசினார். மனித உரிமை என்றால் என்னென்ற அந்த பாடத்தை மட்டும் நடத்த வேண்டுமாக இருந்தால் அவ்வளவு படுமோசமான மனித உரிமை. அதை இப்பொழுது நான் பேசுவதற்கு தயாரில்லை. திருமணம் முடித்த மனைவியோடும் கள்ள காதலியோடும் நடத்துவதற்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சுப்ஹானல்லாஹ், அதை இப்பொழுது பேச முடியாது. என்றாலும் நான் சொல்கிறேன், சிவிலைஸ் ஆன மனிதர்கள் நாங்கள் தான் சிறந்தவர்கள், அவர்கள் காட்டு மிராண்டிகள் என்று சொல்றாங்களே, அந்த மனிதர்கள் எவ்வளவு சிவிலைஸ் என்று கேட்டா, உரிமையா? சின்ன பிள்ளைக்கு என்ன உரிமையா? விளையாடுற உரிமை, சந்தேகம் இல்லை, எல்லாரையும் ஏற்றுக்கொள்வோம். சின்ன பிள்ளைக்கு விளையாடுறதுல உரிமை இருக்குது. ஒரு உம்மா கொண்டு போய் கிரவுண்ட்ல போட்டாங்கன்னா பிள்ளை விளையாடுறத பார்க்கலாம். இவர்கள் எந்த அளவுக்கு மனித உரிமை தெரியுமா? சின்ன பிள்ளை விளையாடணுமா, அந்த பிள்ளை ஒவ்வொரு பருவத்தில் ஒவ்வொரு விளையாட்டு விளையாடணுமா. குமரி பருவத்தை அடைந்த பிறகு ஒரு கிளப் செய்து வைத்திருக்கிறார்கள். அது என்ன? முதியவர்கள், அதாவது வயசு வந்தவங்களுக்கு ஒரு கிளப் இருக்குது. இந்த பிள்ளைகள் அவர்கள் குமரி பருவத்தை அடைகிற நேரம் அவர்களுக்கு என்று ஒரு கிளப் இருக்குது. வல்லாஹி நான் சொல்லுவது கற்பனை கதை அல்ல, நாகரீகம் என்ற பெயரில் மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, இந்த உலகம் அழிவை நோக்கி போகிற நேரம் மனிதர்கள் மிக மோசமான நிலைமை அடைவார்கள். ஆனால் டெக்னாலஜியில் அறிவில் உயர்வடைகிற மனிதன் தன் வாழ்க்கையில் வாழக்கூடிய பத்தினி தன்மையில் வீழ்ச்சியை கண்டு கொண்டு போவான். ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? அதாவது மிக ஜினா பெருகும் என்றார்கள், நிறைய அனாச்சாரங்கள் நடக்கும் என்றாங்க. என்ன செய்கிறார் தாய்? அவருக்கு அது சரிப்படுத்தப்பட்டிருக்குது. எங்க ஊர்ல குமரி பெண்ணை எடுத்துட்டு மறைச்சு வைப்பாங்க. திருமணம் ஆண்டு மறுபடி எல்லாத்தையும் அவங்க அதாவது திருமணம் முடித்து கொடுக்கிறாண்டு இஸ்லாம் இல்லாமல் முடித்து கொடுத்தால் அரையும் குறையுமான ஆடைகளோடு எல்லோருக்கும் காட்சிப்படுத்துவாங்க. ஹிஜாபோடு இருந்த பெண்ணை ஹிஜாபை திறக்க விட்டு விடுவார்கள். ஆனா அங்க எப்படி தெரியுமா? புள்ள குமரி பருவத்தை அடைகிற நேரம் அவர்களுக்கு இல்ல, அதாவது எப்படி பேசுவது இதை குத்துபாவில், அது அவர்களுக்கு உரிமையாகும். அந்த விளையாட்டு விளையாடணுமா? எந்த விளையாட்டு விளையாடணும் என்கிறார்கள்? அந்த புள்ளை அந்த பருவத்தை அடைகிற நேரம் ஹியூமன் ரைட்ஸ், அந்த புள்ளைக்கு மனிதனுக்குரிய உரிமை இருக்கிறது. அந்த பருவத்தை அடைகிற நேரம் ஒரு ஆணோடு தகாத முறையில் நடந்து கொள்வதற்கு உரிமை உண்டு. இந்த உரிமை உண்டு என்று சொல்வது யாரு தெரியுமா? தாய் சொல்லுகிறாள். இது நடந்து கொண்டே இருக்கக்கூடியதை நான் பேசுகிறேன். எங்க நீங்க பாத்தீங்கன்னா அம்பலமா பகிரங்கமா நடக்கும். அது ஃபேஷன். அங்க வாகனத்தில் கொண்டு போய் உம்மா அந்த கிளப்பில் இறக்குவா. இறக்கிற என்ன சொல்லி இறக்குவா தெரியுமா? மகன் நீங்க போங்க, என்ஜாய் யுவர் செல்ஃப், உங்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். டோன்ட் பி பிரெக்னன்ட், பிரெக்னன்ட் ஆகிறாதீங்க, பிரெக்னன்ட் ஆகிறாதீங்க. டேக் யுவர் சேஃப்டி பிரிகாஷன்ஸ், உங்களுக்கு தேவையான அந்த சேஃப்டி எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு தாய், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குமரி பெண்ணை பார்த்து பார்த்து அப்பா ஒரு பிள்ளைய பார்க்கிறது பயம் வரும். தப்பாக உறவில் போயிடக்கூடாது, எங்கேயும் பாஞ்சு போயிடக்கூடாது என்னுடைய மகள் என்று நினைக்கிற தகப்பன் இருக்கிற நேரம் தாயே கொண்டு போய் கையோட கிளப்ல விட்டு என்ஜாய் யுவர் செல்ஃப், நீ சந்தோஷப்படுமா, நான் அடுத்த பக்கம் சந்தோஷப்படுகிறேன். இந்த மாதிரி பேசுற ஒரு காலத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம். அதை நாகரீகம் என்று பேசுகிறார்கள், கௌரவம் என்று பேசுகிறார்கள், மீடியாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசுகிறார்கள். எது வெட்கத்தின் உச்சக்கட்டமோ, எது கேவலமோ அதையெல்லாம் பேசுகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஃபித்னா மெல்ல மெல்ல கூடும் என்று. இதை உமர் பின் கத்தாப் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபித்னாக்குரிய பாப், ஃபித்னாவுடைய கதவு உமர் பின் கத்தாப் என்றார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்தான் அதனுடைய கதவு என்றார்கள். ஒரு மனிதரை காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த கதவு தான் ஃபித்னாக்குரிய பாப். அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு பிற்காலத்தில் உமர் பின் கத்தாப் அவர் ஹலீஃபாவா இருக்கிற நேரம், ஒரு நாள் சஹாபாக்கள் இருக்கிற நேரம் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்கிறார்கள், ஹுதைஃபா, அந்த ஃபித்னாக்குரிய பாப்
அவர் அவருடைய பெயரை சொல்லவில்லை. ஃபித்னாக்குரிய கதவு அது உடைக்கப்படுமா திறக்கப்படுமா? அவர் சொன்னார், அமீருல் மோமினீன் அவர்களே, அது உடைக்கப்படும் என்றார்கள். அது உடைக்கப்படும் என்றார்கள். அவர் வெளியே போய்விட்டார். கதையை முடித்து விட்டு உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தவர் கேட்டார், அந்த பாப் அது யார்? அது உமர் பின் கத்தாப். அவர் கேட்டார் உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாபுக்கு தெரியுமா அது அவர்தான் என்று? உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவருக்கு தெரியும், அது அவர்தான் என்று. உடைக்கப்படும் என்றால் கொலை செய்யப்படுவார், திறக்கப்படும் என்றால் சாதாரணமாக மௌத்தாகுவார். உமர் பின் கத்தாப் கொலை செய்யப்படுவார். அதற்கு பிறகு ஜஸீரத்துல் அரபில் ஃபித்னா அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதை தடுத்து நிப்பாட்டக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உமர் பின் கத்தாபுக்கு கொடுத்திருந்தான் என்பதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பாப் உடைக்கப்பட்டதுக்கு பிறகு ஃபித்னா மெல்ல 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 அதிகரிக்கும் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யுக முடிவு நாள் வருகிற நேரம் மிக அசிங்கமான முறையில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 2 கூட்டத்தை நான் கண்டதே இல்லை என்றார்கள். நரகவாசிகள் என்றார்கள். அதில் ஒரு கூட்டம் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் 2வது கூட்டத்தை சொன்னார். முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, அந்த பெண்களை நான் பார்த்ததே இல்லை என்றார்கள். அவர்கள் ஆடை அணிவார்கள், நிர்வாணமாகவே இருப்பார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அவர்கள் தலையிலே அந்த ஒட்டகத்துடைய திமில் போன்று அவர்கள் கொண்டையை கட்டிக்கொள்வார்கள். அவர்கள் மாயிலாத் முமீலாத் தங்கள் பக்கம் சாய்த்துக் கொள்வார்கள் ஆண்களை, அல்லது ஆண்கள் பக்கம் சாய்ந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட பெண்களை நான் பார்த்ததே இல்லை. அவர்கள் வரும் வரைக்கும் மறுமை நாள் வராதென்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை திருக்குர்ஆன் சொல்லுது, ஜாஹிலியத்து கால பெண்கள் எப்படி சந்தைகளில் திரிவார்களோ அப்படி திரியக்கூடாது. பெண்கள் அலங்கரித்துக் கொண்டு தன்னைத்தானே அலங்கரித்துக் கொண்டு இந்த மாதிரி திரியக்கூடாது என்று இஸ்லாம் தடை போடுது. இதெல்லாம் நாம் ஏன் பேசணும்? நிறைய மறுமை நாள் நெருங்குற நேரம் விபச்சாரம் பல்கி பெருகும். எந்த அளவுக்கு பல்கி பெருகும்னா, விபச்சாரம் உங்க கண்ணு முன்னாடி நடக்கிற நேரம் சொல்ல வேண்டி வருமாம், கொஞ்சம் ஓரமாகி செய்றீங்களா, அதை தடுக்கிற அளவுக்கு சக்தி இருக்காதா? அந்த அளவுக்கு எங்கு பார்த்தாலும் விபச்சாரமாக இருக்குமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யூடியூபுகளுக்கு பிறகு, ஃபேஸ்புக்குகளுக்கு பிறகு நல்ல பத்தினி பெண்களும் தன்னுடைய பத்தினி தன்மை இழக்கும் ஒரு மிக அபாயமான ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விபச்சாரம் என்பது சர்வ சாதாரணம். அது செய்யாதவனை ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகிறது. இதுவும் செய்ய மாட்டியா? நீங்க டேட்டிங் பண்ண மாட்டீங்களா? பெண்களோடு சாதாரணமா செக் பண்ணக்கூடிய டேட்டிங் இல்லாவிட்டால் வெளிநாடுகளில் ஐரோப்பாவில் டேட்டிங் இல்லையா, இது பண்ண மாட்டீர்களான்னு கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு படு மோசமாக போகிற நேரத்தில் இந்த தலைப்பு எதற்கு தரப்பட்டது என்றால், இவ்வளவு மோசம் உலகம் என்று சொல்வதற்கல்ல, பயங்கரமான காலம் வருகிற நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களை பாதுகாத்து